சிம்ம ராசி. அமைதியான தோற்றம், அலட்டிக்காத இயல்பான மனநிலையும், மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? "ஈயெறும்பு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யாருக்கு பொருத்தமாகும் தெரியுமா? சிம்ம ராசிகளுக்கு பொருத்தமாகும். பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கலாம் ரூ. யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்கலாம் யாருக்கும் கருணையே பண்ண மாட்டாங்கன்ற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும், உள்ளுக்குள்ள தன்னுடைய உசுரையும் மத்தவங்களுக்காக குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான், மத்தவங்கலாம் அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்டின்னாவே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க. ஆனா தன்னுடைய தேவை கழிஞ்சதும், சிம்மத்த ஒரு துச்சமா நெனச்சு போட்டு போயிடுவாங்க. இருந்தாலும், அப்படி துச்சமா போட்டு போனாலும், திரும்பவும் அவங்களே உதவின்னு கேட்கிறப்போ, அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம, திரும்பவும் உதவி செய்து ஏமாறக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. என்ன சிம்ம ராசிக்காரங்களே! அப்ப நாங்க ஏமாளின்னே முடிவு பண்ணிட்டீங்களாமான்னு கேட்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நல்லவங்க எல்லாருமே ஏமாளின்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனா தெய்வங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க மட்டும் தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க. இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலயும் சுய கௌரவத்த மட்டும் விட்டு குடுக்க மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா? தலையே போனாலே தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னாக்க, போடா தலையே போனாலே போயிட்டு போது. நான் தல வணங்க மாட்டேன்னு செய்யக்கூடியவங்க. அதே மாரி எந்த ஒரு செயல்பாடையும் துணிவோட தெளிவா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. தயங்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு துடிப்போட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது மட்டும் தான் குறிக்கோளா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருந்தாலும், தன்னுடைய சிந்தனையில கூட மத்தவங்களுக்கு எள்ளளவு கூட துரோகம் நினைக்காதவங்க. ஊரெல்லாம் இவங்கள நினைக்கலாம் ஏமாளின்னு. ஆனா இவங்க விட்டு குடுத்து வாழ்றாங்கிறத தெய்வத்துக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. கதறி கதறி அழுதாலும். இனி சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அவங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. என்னம்மா சொல்ற? ஆல்ரெடி பாத்தீனாக்க என் தலையெழுத்தே கடவுள் தாறுமாறா கிறுக்கிட்டான் போல. இந்த நீ சொல்றத பார்த்தாக்க பயமா இருக்கேன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியில இருந்து 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தாங்க அடிக்க போகுது. அது என்ன? ஏது? அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால தொழில்ல உச்சம் பெற போறீங்க. எல்லா விதங்களிலுமே உச்சபட்ச வாழ்க்கையை வாழ போறீங்க. அது இந்த 4 கிரகோட சேர்க்கைய ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க என்ன சொல்லுவோம்னா, சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது நாங்க அரிய நிகழ்வா பார்ப்போம். இது சிம்ம ராசியில ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி ஆல்ரெடி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு. இப்போ மீன ராசியில சுக்கிர பகவான் உச்ச பலத்துல இருக்கிறார். இதே மாரி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது புதன் பகவான் அங்க நீச்சமா இருக்க போறார். இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை உருவாக்கினாக்க நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இதுதாங்க சதுர்கிரக யோகம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதனால சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு உருவாகியிருக்கு. இதனால நிர்வாகத்திறன், தலைமை பண்புக்கு பெயர் பெற்றவர்களான நீங்க மிகவும் நேர்மறையான சிந்தனைகளை கொண்ட உங்களுக்கு கடந்த சில வருஷமாவே எதிர்மறையான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. என்ன நீங்க நல்லது பண்ணாலும் சரி, உங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கெட்டதே நடந்திருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படிங்கிறது தேடி தேடி வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க. நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க. உங்கள பெருமையா பேசினவங்க கூட ஏளனமா பேசக்கூடிய நிலையில இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையினால உங்களுடைய இயல்பு நிலைக்கு மாற போறீங்க. உங்க ராசிக்கு அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க. அதே மாதிரி தொழில நீண்ட காலமாக காத்திருந்த ஒப்பந்தங்கள் இப்ப உங்க கைக்கு சேரப்போகுது. உங்களை ஏளனமா பேசினாங்க இல்லையா? அவங்களே இப்போ உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவாங்க. அவங்க வீட்டு விசேஷங்களை உங்களை முன்ன நின்னு நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏகபோக வாழ்க்கை வாழ போறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஏராளமான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகம் மற்றும் தொழில்ல புதிய உச்சம் தொட போறீங்க.
பணியிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. அதே மாரி இது நாள் வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. அங்கீகாரம் இல்ல. பதவி உயர்வு இல்ல. சம்பள உயர்வு இல்ல. இந்த மாதிரியான அங்கீகாரம் எல்லாமே இப்ப கிடைக்க போகுது. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ, சின்ன பதவியில இருக்கீங்களோ, பெரிய பதவியில இருக்கீங்களோ, என்ன எதிர்பார்த்தீங்களோ, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு, உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை பாராட்டாத ஒரு வாய் கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வான நிலை வரப்போகுது. அதே மாதிரி சிம்ம ராசியில இருக்கவங்க திருமணம் ஆகாம இருந்தீங்கன்னாக்க, இந்த காலகட்டத்துல எவ்வளவு முட்டி மோதினாலும் சரிம்மா, எவ்வளையோ செலவு பண்ணிட்டோம். சரியான வரன் அமையலன்னு நினைக்கிறீங்களா? இப்போ திருமணம் ஆகுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சரிம்மா நீ சொல்லிட்ட. நான் பொண்ணுங்கலாம் பார்க்கல. மாப்பிள்ளைலாம் பார்க்கல அப்படின்லாம் இருந்துராதீங்க. முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரும். அதே மாரி குடும்ப வாழ்க்கை ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுது. முக்கியமா வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவின் காரணமா நல்ல ஆதாயத்தை அனுபவிக்க போறீங்க. இது மட்டும் இல்லாம பிரிந்து போன கணவன் மனைவியா இருக்கீங்க. கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற நிலையில இருந்தா கூட இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன பேச்சுவார்த்தையினால கூட திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஆல்ரெடி பிரிஞ்சுட்டோம். மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவளுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு பாருங்க யோகம் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கை நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த யோகம் அப்படிங்கிறது பலன் கொடுக்குது. அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளான நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இப்ப இருக்கு. நீங்க எதிர்பார்த்தபடி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. வீடு தொடர்பாக நீங்க திட்டமிட்டீங்களா? பழைய வீட்டை புனரமைக்க நினைச்சீங்களா? அந்த திட்டங்கள்லாம் இப்ப எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேற்றிப்பீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுது, கடன் சுமை குறையுது, வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. உங்களது மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். பயம் நீங்குது, மனக்கவலைகள் நீங்குது, தன்னம்பிக்கை அதிகமாகுது, தைரியம் அதிகமாகுது, எடுத்த காரியங்கள் எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடருது. தொட்டதெல்லாம் பொன்னா மாறுதுங்க. நீங்க ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி கையில புடிச்சாலும் சரி, அது பொன்னா மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதொரு மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும், வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான யோகம் உருவாகுதுங்க. இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா? அதனோட சேர்த்து பதவி உயர்வும் கிடைக்கும். நீங்க நினைச்ச ஒரு காரியமும் இப்ப நிறைவேற போகுது. வேலை விஷயமா கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் போற மாரி இருக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமான பலனை கொடுக்கும். இது சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து குடும்ப தலைவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க சேர்த்து வைத்திருந்த பணத்த பிள்ளைகளுடைய வங்கி கணக்குல டெபாசிட் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஒரு நல்ல நட்புறவு நீடிக்க போகுது. கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. லொகேஷனு, படப்பிடிப்பு இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் இருக்க போகுது. மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சுற்றுலா போயிட்டு வருவீங்க. உடல் நலத்துல அக்கறை வச்சுக்கோங்க. சிலருக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அப்படி ஏதாவது உணர்றீங்கன்னாக்க உடனடியே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்பன் சுவாமிக்கு கருப்பு நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அது காணாம போகும். நிலைத்த செல்வத்தையும் நீடித்த புகழையும் ஐயப்பன் சுவாமி அருளிடுவார். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலனே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கறத உணர்த்தி இருக்கும். இப்ப நான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். முதல்ல மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்திருக்கும். எந்த ஒரு நிலையிலுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நிலையில ராசிநாதனும் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சரிக்கிறதுனால முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமே இப்போ உங்களை தொடராது. எல்லா சங்கடங்களும் விலகி போகுது. உடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால உடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிளைகளை வெளியூர்ல தொடங்குவீங்க. ஒரு சிலர் வசிக்கும் ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வசிக்கக்கூடிய நிலை இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். குறிப்பா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் புதன் பகவான் சாதகமா அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்ட வேலை எல்லாமே நடக்கும். எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஒரு சிலர் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. புதன் பகவானை தொடர்ந்து சுக்கிர பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுங்கிறது இன்னும் யோகங்க. குறிப்பா மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது, நெருக்கடிகள் நீங்குது, குடும்பத்துல அமைதி உண்டாகுது. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. விவசாயிகள பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம். மார்ச் மாதம் 1 மற்றும் 2 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னாவே எல்லா விதங்கள்லயுமே கவனமா இருக்கணும். அத உணர்ந்து செயல்படுங்க. இது தொடர்ந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, பிப்ரவரி மாதத்துல 25, 28, மார்ச் மாதம் 7, 10 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாக்கா, இந்த நாட்கள பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விட நல்ல பலன்கள கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். வல்லப கணபதியை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். தினமுமே விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு அன்றாட வேலைய நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க நெனைச்சத விட கடினமான வேலை கூட ஸ்மார்ட்டா நடந்து முடியும். நீங்க நெனச்சுட்டு மலையளவு கஷ்டம் இருக்கே கடவுளேன்னு நெனச்சீங்கன்னா கூட, அத இந்த விநாயகர் பெருமான் அதான் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் இல்லையா விநாயகர் பெருமான். அந்த கஷ்டத்த தூசி மாரி தட்டி விட்டுடுவார். நிலைத்த செல்வத்தையும், செல்வாக்கையும் கொடுப்பார். அடுத்து பூர நட்சத்திரம். எந்த ஒரு செயலையுமே துணிவோட செயல்படக்கூடிய உங்களுக்கு, எப்பவுமே தெளிவாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு, இனி நல்லது தான் நடக்க போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்றதுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தியாக்கி கொடுக்குது. வரவு அப்படிங்கிறது அதிகமாகுது. உங்களுடைய முயற்சிகள்ல பெரியவங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குதுங்க. மேலும் சொல்லனா பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுங்கிறது இதுவரைக்கும் உங்க வருமானத்துல தடைப்பட்டிருந்தா கூட இனி அது வர தொடங்கும். உடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும். துணிச்சலாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையுமே அதிக லாபத்தோட செஞ்சு முடிச்சுப்பீங்க. அதே மாதிரி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வேலையிலயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், உங்களை குறை சொன்னவங்க வாய் எல்லாமே இனி உங்களை பாராட்ட போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு வர போகுது. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், சுக, ரோகஸ்தானங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவுகள் எல்லாமே பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராகுது. வழக்கு விவகாரங்கள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா கூட அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இதே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது. வருமானத்துல உயர்வு இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றி உண்டாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வகையில தயாராக போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமங்க மார்ச் மாதம் 2ஆம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதத்துல 24, 28, மார்ச் மாதம் 1, 6, 10 இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும். நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இனி இருக்க போகுது. உடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது, உங்க ராசியை பார்க்கறது உங்களை உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்பட வைக்கிறார். நினைச்சதை சாதித்து விடக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு வந்த பிரச்சனைகளை எல்லாத்திலுமே இருந்து இப்ப வெளிவர போறீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடியில் கூட இனி மாற்றத்தை கொடுக்கும். உடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை வெளியூர்ல விரிவு செய்வீங்க. ஒரு சிலர் சொந்தமா வீடு கட்டி பால் காய்ச்ச போறீங்க. ஒரு சிலர் வேலை தொழில் காரணமா வசிக்கூடிய ஊரை விட்டு வெளியூர்ல போயிட்டு வசிக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. இதுவே அலுவலக பணிகள் இருக்குங்க. ஆண்களோ பெண்களோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். பணியாட்களை பொறுத்திருக்கும் உடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும். உடைய செயல்பாடுகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை பொறுத்திருக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். அதாவது சிம்பிளா சொன்னாக்க சிம்மத்திற்கு இனி தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது. உங்களுடைய முயற்சிகள்ல பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்க போகுது. உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீதான அக்கறை அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 28, மார்ச் மாதம் 1, 10 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ஏதாவது நல்லது தொடங்கணும்னாக்க எதையும் யோசிக்காம இந்த நாட்களை செஞ்சு பாருங்க. நீ எதிர்பார்த்த விட கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நீ எதிர்பார்த்த விட உயர்வான நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம். இன்னும் கூடுதலா தகவல் சொல்லணும்னா
இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சாதாரணமா இருப்பீங்க. ஆனா பெரிய பெரிய இடத்துல தொடர்பு வச்சிருப்பீங்க. தேவைங்கிறப்ப மட்டும் தான் மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்துவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து ருண, ரோகஸ்தானத்துல புதனுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றதுங்கிறது, தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்துக்கு மாற போறதுனால சுப செலவுகள் அதிகமாகும். பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டு. புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் சிம்ம ராசிக்காரங்க பொறுப்பேற்காம கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடுத்த தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவான் இருக்கிறதுனால, அது அவருக்கு சம வீடா இருக்குது. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல விதத்துல நடக்கும். கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த அந்த சுணக்க நிலை மாறுது. உத்தியோகத்துல உயர்வு உண்டாகுது. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருந்து வந்த அந்த மனக்கசப்பு மாறுது. கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த அந்த வாக்குவாதம் மறையுது. பிள்ளைகள் கிட்ட சகஜமா பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. அவருடைய நலன்ல அக்கறை வச்சுக்கோங்க. உறவுக்கார்ட்டயும் சரி, நண்பர்கள்கிட்டயும் சரி ஆதரவு பெருகுதுங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சல் மறையுது. பணவரவு அதிகமாகுது. இவ்ளோ விஷயம் பார்த்தோம். எல்லாமே வந்து சிம்ம ராசிகளுக்கு சாதகமா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் சிம்ம ராசி செய்யக்கூடாதுங்க. மத்தவங்களுடைய பொறுப்புகள ஏற்கிறது. மத்தவங்க செஞ்ச வேலைக்கு நீங்க பொறுப்பேற்கிறது. இது 2த்தையும் எப்பவுமே தவிர்க்கணும். அதே மாரி கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கும். அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா பணி சுமை ஏற்க வேண்டியிருக்கும். உங்களுடைய கருத்துக்கள வந்து மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. அதே மாரி புதிய முயற்சிகள கொஞ்சம் தள்ளி போடுங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி போய் வீண் பிரச்சனை மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போகுறப்போ கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். மனத்துயரம் நீங்குது. மனசுல உங்களுக்கு இத்தனை நாட்களாக கலக்கம் இருந்துச்சு இல்லையா? அந்த கலக்கம் நீங்குது. தெளிவு உண்டாகுது. இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து சிம்ம ராசிக்கு வரும். என்ன தெரியுமா? காரணமே இல்லாம வீண் பழி சுமக்க நேரிடும். அதே மாரி நீங்களே ஒதுங்கி போனாலும் வலிய வந்து சிலர் வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியிலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க குறிக்கோள் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல ஆ கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நல்ல உயர்வை கொடுக்கும். அதே மாரி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து பக்குவமா பேசி நடந்துக்கோங்க. மேலும் உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகை இருக்கும். கோபத்த கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. குறிப்பிட்டு சொல்றேங்க. அமைதியை கடைபிடிக்கிறது எல்லா விதங்கள்லயும் அனுகூலத்தை கொடுக்கும். டென்ஷன குறைக்கிறது ரொம்ப நல்லது. நிதானத்த கடைபிடிங்க. போட்டி, பொறாமை எல்லாமே உங்கள விட்டு விலகுது. எல்லா வகைகளிலுமே நன்மைகள் உண்டாகுது. எந்த ஒரு காரியத்திலயுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்றேங்கிற பேர்ல எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்டிக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். 2வது மத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க பொறுப்பேற்க கூடாது. 3வது மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்க கூடாது. புரியுதுங்களா? சரி. இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாக்க, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அழகா நீங்க அனுபவிச்சுக்கலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகுது, மனக்குழப்பங்கள் நீங்குது, கடன் பிரச்சனைகள் கரையுது, நிலைத்த நீடித்த செல்வம், செல்வாக்கை பெறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள பார்த்திருக்கீங்க. எந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுத்துங்கிறத உணர்ந்திருப்பீங்க. நல்லதே நடக்கும். சிம்மத்த பொறுத்தவரைக்கும் இனி சிரமம் இல்லாம வாழ வழி கொடுத்தாச்சு. இத நீங்க பயன்படுத்துறது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கணும். வாழ்த்துக்கள். கடவுள் துணை. கடவுள் மட்டுமே துணைங்கிறத உணர்ந்து வாழுங்க.